சமூக ஊடகங்களில் ஒரு வீடியோ வெளியானது. அது பெங்களூர் நகரம் மட்டுமல்ல, முழு கர்நாடக மாநிலத்தையே உலுக்கிய ஒரு சம்பவம். இதை நினைச்சாலே உடம்பே புல்லரிக்கும். இது சாதாரண வீடியோ அல்ல. அதில் தோன்றிய நபர் சாதாரண மனிதர் அல்ல. அந்த நபர் முழு மாநில பாதுகாப்பின் பொறுப்பு அந்த தோள்களின் மேல் இருந்தது. அந்த காக்கி சட்டையின் மேல் அசோக சிம்மம் பிரகாசித்தது. அந்த ஒரே கட்டளையில் நூற்றுக்கணக்கான காவலர் அதிகாரிகள் சாவதான நிலையில் நிற்பார்கள். ஆம், நாம் பேசுவது கர்நாடகத்தின் மிக மூத்த IPS அதிகாரி மற்றும் DGP ரேங்க் அதிகாரியை பற்றித்தான். ஆனால் அந்த வீடியோவில் தெரிந்த காட்சியை பார்த்து எல்லாரின் கண்களும் வெட்கத்தால் தரையை நோக்கின. எந்த அலுவலகத்தில் அமர்ந்து சட்டத்தின் காவலர்கள் குற்றவாளிகளுக்கு தண்டனை வழங்குவதற்கான உத்திகளை திட்டமிடுகிறார்களோ, எந்த நாற்காலியில் அமர்ந்து நீதிக்கான முடிவுகள் எடுக்கப்படுகின்றனவோ, அந்த நாற்காலியிலேயே, அந்த அலுவலகத்திலேயே, மிக முக்கியமாக அந்த காக்கி சட்டையிலேயே இந்த சார் மரியாதையின் எல்லைகளை மீறி நடந்து கொண்டிருந்தார். ஒரு பொறுப்பான குடிமகனிடமிருந்து கூட எதிர்பார்க்கப்படாத விதத்தில். பிறகு ஒரு DGPவிடம் எப்படி எதிர்பார்க்க முடியும்? இந்த வீடியோ வெளிவருவதற்குள் அதிகாரத் தளங்களில் நடுங்குதல் பரவியது. முதல்வர் மாளிகையிலிருந்து போலீஸ் தலைமையகம் வரை தொலைபேசி மணிகள் ஒலித்தன. எல்லோர் நாவிலும் ஒரே கேள்விதான், இது உண்மையா? சட்டத்தின் இவ்வளவு பெரிய பாதுகாவலர் தனது மரியாதையை இவ்வளவு தூள் தூளாக்க முடியுமா? ஆனால் நண்பர்களே, கதை இந்த ஒரு வீடியோவோடு முடிந்துவிடவில்லை. இது தண்ணீர் நிரம்பிய கலயத்தின் மீது விழுந்த கடைசி கல்லாகும். அது தண்ணீரை வெளியே கொட்டிவிட்டது. இந்த IPS அதிகாரியின் கதையில் தங்க கடத்தல், கோடிக்கணக்கில் ஊழல், ஒரு அழகான நடிகை மகள் மற்றும் அதிகாரத்தின் கருப்பான விளையாட்டு ஆகியவை அடங்கும். இதை கேட்கும்போது உங்கள் மயிர் சிலிர்க்கும். இன்று நாம் திறக்க இருக்கும் வழக்கின் ஃபைல், சட்டைக்கு பின்னால் மறைந்திருக்கும் மனிதன் உண்மையில் அவனாக தெரிபவன்தானா என்று உங்களை சிந்திக்க வைக்கும். இந்த கதை தொடங்குகிறது அரசியலமைப்பை பாதுகாப்பதாக சத்தியம் செய்த ஒரு மனிதனிடமிருந்து. பெயர் டாக்டர் கே மாணிக்கம். 1889 பேட்சின் IPS அதிகாரி. 1889 பேட்ச் என்றால் 3 தசாப்தத்திற்கும் மேலான அனுபவம். அந்த அனுபவம் ஒருவரை முதிர்ச்சியடையச் செய்கிறது, பொறுப்புணர்வை ஊட்டுகிறது. மாணிக்கத்தின் வாழ்க்கை வரைபடம் முதலில் மிக அருமையாக தோன்றியது. தமிழ்நாட்டில் பிறப்பு, நல்ல கல்வி, MS.C BSD படித்தார். நாட்டின் கடினமான தேர்வான UPS.Cயில் தேர்ச்சி பெற்று IPS ஆனார். கர்நாடக கேடர் கிடைத்தது. கலாச்சாரம் மற்றும் IT மயம் என்று அறியப்படும் கர்நாடகம். ஆரம்ப நாட்களில் எல்லாம் சரியாக இருந்தது. பல்வேறு மாவட்டங்களில் SP ஆக, DIG ஆக, IGP ஆக பதவிகள் உயர்ந்தன. செல்வாக்கும் உயர்ந்தது. அந்த செல்வாக்குடன் ஒரு ஊழியர் தவறு செய்வதை தடுக்கும் அந்த பயமும் குறைந்து கொண்டே போனிருக்கலாம். சக்தி மனிதனை ஊழலுக்கு உள்ளாக்கும் என்று சொல்வார்கள். அந்த சக்தியின் மீது கட்டுப்பாடு இல்லை என்றால் அது மனிதனை வழிதவற வைக்கும். மாணிக்கத்தின் விஷயத்திலும் அதே நடந்திருக்கலாம். ஆனால் உலகம் இதை அறியாது. மக்கள் நினைத்தார்கள் அவர் கடுமையான போலீஸ் அதிகாரி என்று. ஆனால் சட்டைக்கு பின்னால் நடந்து கொண்டிருந்த விளையாட்டை யாரும் யூகிக்கவில்லை. கதையின் மிகப்பெரிய திருப்பம் அவரது தனிப்பட்ட வாழ்க்கையின் பக்கங்கள் திறக்கத் தொடங்கிய போது வந்தது. மாணிக்கத்திற்கு ஒரு மாற்றாந்தாய் மகள் உண்டு. பெயர் ரம்யா ரங்கநாதன். ரம்யா ரங்கநாதன் சாதாரண பெண் அல்ல. தென்னிந்திய திரைப்படங்களில் அறியப்பட்ட நடிகை. அழகு கண்கொள்ளா காட்சி. செல்வாக்கும் குறைவில்லை. ஒருபுறம் தந்தை போலீஸ் துறையின் உச்ச பதவியில், மறுபுறம் மகள் கலகலப்பான திரையுலகில். மேலே இருந்து பார்த்தால் இது ஒரு சிறந்த மற்றும் சக்தி வாய்ந்த குடும்பம் போல் தோன்றியது. ஆனால் இந்த பிரகாசத்தின் பின்னால் இருந்த இருள் மிக ஆழமானது. தேதி மார்ச் 2024. இடம் பெங்களூரு கெம்பேகோடா சர்வதேச விமான நிலையம். துபாயிலிருந்து வரும் விமானம் இறங்கியது. பயணிகள் கூட்டமாக வெளியே வந்து கொண்டிருந்தனர். அந்த பயணிகளில் ரம்யா ரங்கநாதனும் இருந்தார். அவர் முகத்தில் ஒரு விசித்திரமான அமைதியின்மை இருந்தது. அதை மறைக்க முயன்று கொண்டிருந்தார். வழக்கமாக இப்படி VIP பயணிகள் வரும்போது விமான நிலையத்தில் சிறப்பு வசதிகள் கிடைக்கும். ரம்யாவிற்கும் எதிர்பார்ப்பு இருந்திருக்கலாம். தன் தந்தையின் பெயர் மற்றும் பதவி காரணமாக சுங்கச் சோதனை வரிசைகளில் நின்று திணற வேண்டியிருக்காது என்று. அவர் நேரடியாக பச்சை சேனலுக்கு சென்றார். பச்சை சேனல் என்றால் பயணியிடம் சுங்கத் தீர்வை செலுத்த வேண்டிய பொருட்கள் எதுவும் இல்லை என்று அர்த்தம். ஆனால் அன்று அதிர்ஷ்டம் ரம்யாவுடன் இல்லை. சுங்க வருவாய் நுண்ணறிவு பிரிவின் DRI அதிகாரிகளுக்கு முன்னரே தகவல் கிடைத்திருந்தது.
ரம்யா பச்சை சேனலை கடக்க முயற்சித்தபோது அதிகாரிகள் அவரை தடுத்து நிறுத்தினர். அந்த காட்சியை கற்பனை செய்து பாருங்கள். ஒரு பிரபல நடிகை, ஒரு டிஜிபிவின் மகள், அவள் விமான நிலையத்தில் பொது இடத்தில் தடுக்கப்படுகிறாள். ரம்யா அந்த நேரத்தில் தன் அடையாளத்தை காட்டி மிரட்ட முயன்றிருக்கலாம். ஆனால் அதிகாரிகள் கேட்கவில்லை. அவர் மேல் சோதனை நடத்தியபோது கிடைத்ததை பார்த்து விசாரணை அதிகாரிகள் அதிர்ச்சியடைந்தனர். ரம்யா ரங்கநாதனிடமிருந்து மிக ரகசியமாக மறைத்து வைக்கப்பட்ட 10 கிலோ 800 கிராம் தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டது. ஆம், கிட்டத்தட்ட 8 கிலோ தங்கம். இந்த தங்கம் நகைகளின் வடிவில் இல்லை. தங்க பிஸ்கட்கள் மற்றும் தடிகள் ஆகியவை. அவை மிகவும் தந்திரமாக துணிகளுக்குள் மறைக்கப்பட்டு கொண்டு வரப்பட்டன. அந்த நேரத்தில் இதன் மதிப்பு சுமார் 15 லட்சம் ரூபாய் என மதிப்பிடப்பட்டது. ஒரு நடிகைக்கு செல்வம் குறையவில்லை, புகழ் குறையவில்லை. பிறகு அவள் ஏன் கடத்தல் செய்கிறாள்? மிகப்பெரிய கேள்வி. ஒரு IBS தந்தைக்கு தன் மகளின் இந்த செயல்பாடு பற்றி தெரியாதா? விசாரணை முன்னேறியது. DR அதிகாரிகள் உடனடியாக பெங்களூரு லாவல் ரோடில் உள்ள ரம்யாவின் ஆடம்பரமான அபார்ட்மெண்டில் சோதனை நடத்தினர். அங்குள்ள காட்சி இன்னும் அதிர்ச்சியாக இருந்தது. வீட்டிலிருந்து கோடிக்கணக்கான ரூபாய் நகையும் கோடிக்கணக்கான மதிப்புள்ள தங்க நகைகளும் கிடைத்தன. இது ஒரு தெளிவான சாட்சியம். இது முதல் முறையல்ல. இது ஒரு திட்டமிட்ட சதி. நீண்ட காலமாக நடந்து கொண்டிருந்த ஒரு வலையமைப்பு. அந்த நேரத்தில் ஊடகங்களில் இந்த செய்தி தீ போல் பரவியது. எல்லோரும் ஒரே கேள்வியைத்தான் கேட்டனர். DGP மகள் என்பதால் இதுவரை ரம்யா தப்பித்து வந்தாளா? அவர் தனது பதவியை பயன்படுத்தி இதுவரை அவளுக்கு பாதுகாப்பு அளித்தாரா? அந்த நேரத்தில் கர்நாடக அரசு மீது கடும் அழுத்தம் ஏற்பட்டது. எதிர்க்கட்சிகள் கூச்சலிட்டனர். மக்கள் கேள்வி எழுப்பினர். கட்டாயமாக அரசு மாணிக்கத்தை கம்பல்சரி லீவ், கட்டாய விடுப்பு அனுப்பியது. இது ஒரு வகையில் மரியாதைக்குரிய இடைநீக்கமாகும். அதனால் வழக்கின் சூடு நேரடியாக அவரை அடையாது. மாணிக்கம் அப்போதும் ஒரு பெரிய விளக்கத்தை அளித்தார். தனது மகளுக்கு திருமணமாகிவிட்டது. அவள் தனியாக வாழ்கிறாள். மேலும் தனது மகளின் வணிகம் அல்லது செயல்களுடன் தனக்கு எந்த தொடர்பும் இல்லை என்று கூறினார். தனது மகளின் தவறுகளை அறியாத ஒரு சேதமடைந்த தந்தையாக தன்னை நிரூபிக்க முயன்றார். ஆனால் நண்பர்களே, பொதுஜன நினைவாற்றல் மிக குறுகியது. சில மாதங்கள் கழித்து வழக்கு சற்று அடங்கியது. பின்னர் நடந்தது நம் அமைப்பில் அடிக்கடி நடக்கும் அதே விஷயம்தான். 6 மாதங்களுக்குப் பிறகு, அதாவது செப்டம்பர் 2024 மாணிக்கத்தின் வேலை மீண்டும் மீட்டெடுக்கப்பட்டது. அவர் திரும்ப அழைக்கப்பட்டார். மீண்டும் DGP போன்ற முக்கிய பதவி வழங்கப்பட்டது. சிவில் உரிமைகளை செயல்படுத்தும் இயக்குனரின் பொறுப்பு அவரிடம் ஒப்படைக்கப்பட்டது. இது தலித்கள் மற்றும் பிற்படுத்தப்பட்டவர்களின் உரிமைகளை பாதுகாக்கும் துறை. என்ன முரண்பாடு! இவ்வளவு கடுமையான குற்றச்சாட்டுகள் உள்ள ஒருவரிடம் மற்றவர்களின் உரிமைகளை பாதுகாக்கும் பொறுப்பை ஒப்படைத்தனர். ஆனால் செம்மறியாட்டின் அம்மா எவ்வளவு நாள் பரிசுத்தமாக இருப்பாள்? பாவத்தின் கலயம் ஒரு நாள் வெடிக்கத்தான் செய்யும். அந்த நாள் வந்தது 20 ஜனவரி 2026. இந்த முறை வழக்கு தங்க கடத்தல் அல்ல. இம்முறை வழக்கு ஒருவரின் குணநலனை பற்றியது, நெறிமுறைகளை பற்றியது, சட்டையின் கௌரவத்தை பற்றியது. சமூக ஊடகத்தில் வைரலான அந்த வீடியோ மாணிக்கத்தின் முழு வாழ்க்கை வரைபடத்திலும் கரையை பூசியது. வீடியோ காட்சி மிகவும் தெளிவாக இருந்தது. யாருக்கும் அடையாளம் காண சிரமமில்லை. வீடியோவில் ஒரு ஆடம்பரமான அலுவலக அறை தெரிந்தது. பின்னால் அரசு ஃபைல்கள் இருந்தன. மேஜையில் இந்திய கொடி மற்றும் போலீஸ் சின்னம் இருந்தன. அந்த அறையிலேயே DGP ரேங்க் அதிகாரி காக்கி சட்டை அணிந்த நிலையில் நாற்காலியில் அமர்ந்திருந்தார். அவருடன் ஒரு பெண் இருந்தாள். வீடியோவில் தெளிவாக தெரிந்தது அந்த அதிகாரி அந்த பெண்ணுடன் மிகவும் அவமதிக்கத்தக்க நிலையிலிருந்தார். மரியாதையின் எல்லா எல்லைகளையும் மீறி நடந்து கொண்டிருந்தார். இவை அனைத்தும் பகல் நேரத்தில் அரசு அலுவலகத்தின் உள்ளே நடந்து கொண்டிருந்தன. இது ஒரு வீடியோ மட்டுமல்ல. மூலங்களின் கூற்றுப்படி இது போன்ற பல கிளிப்புகள் வைரலாகின. சில அறிக்கைகள் வீடியோவில் வெவ்வேறு பெண்கள் இருந்ததாகவும் கூறின. அதாவது இது ஒருமுறை செய்த தவறு அல்ல, இது ஒரு பழக்கம், ஒரு வடிவம் போல் தோன்றியது. இந்த வீடியோவை யார் பதிவு செய்தார்கள்? எப்படி வெளியானது? இதுவே ஒரு பெரிய கேள்வி. இது ஸ்டிங் ஆபரேஷனின் ஒரு பகுதியா? அல்லது அந்த அறையில் இருந்த ஒருவர் ரகசியமாக பதிவு செய்தாரா? இது ஏதோ பிளாக்மெயிலிங் வலையமைப்பின் ஒரு பகுதியா? இந்த வீடியோ மக்களின் மொபைல் திரைகளில் வந்ததும் மக்களின் கோபம் வெடித்தது. கேள்விகள் எழுப்பப்பட்டன. போலீசின் மிக உயர்ந்த அதிகாரியே தனது அலுவலகத்தை தவறான செயல்களுக்கான கூடாரமாக மாற்றினால் மாநிலத்தின் பெண்கள் எப்படி பாதுகாப்பாக இருக்க முடியும்? எந்த சட்டையை பார்த்து குற்றவாளிகள் நடுங்க வேண்டுமோ அந்த சட்டையை அணிந்து கொண்டு இப்படியொரு அசிங்கமான செயலை செய்ய துணிவு எப்படி வந்தது?
விஷயம் இவ்வளவு பெரிதாகிவிட்டதால் கர்நாடக உள்துறை அமைச்சர் மற்றும் முதல்வர் உடனடியாக தலையிட வேண்டியிருந்தது. இந்த முறை மறைப்பதற்கு இடமில்லை. வீடியோ ஆதாரமாக எல்லோர் முன்னாலும் இருந்தது. அரசு இரவோடிரவாக நடவடிக்கை எடுத்தது. இரவு நேரத்தில் ஒரு உத்தரவு வெளியிடப்பட்டது. டிஜிபி மாணிக்கம் உடனடி விளைவுடன் இடைநீக்கம் செய்யப்பட்டார். இடைநீக்கம் ஆணையில் தெளிவாக எழுதப்பட்டிருந்தது. அவரின் இந்த நடத்தை ஆல் இந்தியா சர்வீஸ் கண்டக்ட் ரூல்ஸ் மீறலாகும். மேலும் ஒரு அரசு ஊழியருக்கு முற்றிலும் அபத்தமானது. இந்த முழு நிகழ்விலும் மாணிக்கத்தின் பதிலும் கவனிக்கத்தக்கது. ஊடகங்கள் அவரை சூழ்ந்து கொண்டு கேள்விகள் கேட்டபோது அவர் முகத்தில் வெட்கமில்லை, ஒரு விசித்திரமான தைரியம் இருந்தது. கேமராவின் முன்னால் வந்து அவர் கூறியது கேட்டு நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். அவர் கூறினார், இது எல்லாம் பொய். இந்த வீடியோ போலியானது. இந்த வீடியோ மாற்றியமைக்கப்பட்டது. மார்ப், இது ஏஐயின் மாயை. இது கூட அவர் கூறினார், இந்த காலத்தில் யாருடையவும் போலி வீடியோ செய்ய முடியும். இது அவர் படத்தை கெடுக்க ஒரு பெரிய சதி. மாணிக்கம் மேலும் ஒரு வாதம் முன்வைத்தார். இந்த வீடியோ உண்மையாக இருந்தாலும் இது இன்றையது அல்ல, 10 ஆண்டுகள் பழையது. அவர் பேல்காவியில் பணியாற்றும் போது என்கிறார். இப்போது சிறிது யோசியுங்கள். ஒருபுறம் இது போலி என்று சொல்கிறார், மறுபுறம் இது 9 வருடம் பழையது என்றும் சொல்கிறார். இந்த முரண்பாடே அவரது உண்மையை வெளிக்கொணர போதுமானது. இது 8 வருடம் பழையது என்றால் 8 வருடங்களுக்கு முன் சட்டையில் இப்படி செய்வது சரியா? அப்போது அவர் போலீஸ் அதிகாரி இல்லையா? குற்றம் என்பது குற்றம்தான். அது இன்று நடந்தாலும் சரி, 8 வருடங்களுக்கு முன் நடந்தாலும் சரி. இந்த வீடியோ பழையது என்றால் இந்த அசிங்கம் அமைப்பில் எவ்வளவு காலமாக இருந்தது என்பதே பொருள். வாடையோ இப்போதுதான் வெளியே வருகிறது. மாணிக்கம் தன்னை காப்பாற்றிக் கொள்ள எல்லா முயற்சிகளையும் செய்தார். அவர் கர்நாடக உள்துறை அமைச்சர் வீட்டிற்குச் சென்றார். அவரை சந்திக்க விரும்பினார், விளக்கம் அளிக்க விரும்பினார், அல்லது பழைய உதவிகளை நினைவுபடுத்தி வழக்கை மூடிவிட விரும்பினார். ஆனால் சூழ்நிலை மிகவும் சூடாக இருந்ததால் உள்துறை அமைச்சர் அவரை சந்திக்க மறுத்துவிட்டார். ஒரு டிஜி பி ரேங்க் அதிகாரி, நேற்று வரை அமைச்சருக்கு அருகில் அமர்ந்திருப்பவர் இன்று கதவுக்கு வெளியே காத்துக் கொண்டிருக்கிறார். உள்ளே செல்ல அனுமதி கிடைக்கவில்லை. காலச்சக்கரம் எப்படி சுழலும் என்பதற்கு இதுவே உயிர்ப்புள்ள சான்று. முதல்வரும் கடுமையான நிலைப்பாடு எடுத்தார். ஊடகங்கள் முன் வந்து தெளிவாக கூறினார், சட்டத்திற்கு மேல் யாரும் இல்லை. அவர் எவ்வளவு பெரிய அதிகாரியாக இருந்தாலும் சரி. நான் வீடியோவை பார்த்தேன். எனக்கு மிகவும் வெட்கமாக உள்ளது. நாங்கள் விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ளோம். குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்டால் இடைநீக்கம் மட்டுமல்ல, கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். அவர் பணியிலிருந்து நீக்கப்படலாம். முதல்வரின் இந்த கடுமை அவசியமானது. ஏனெனில் எதிர்க்கட்சி, குறிப்பாக பாஜக, இந்த பிரச்சனையை எடுத்துக்கொண்டு அரசை தாக்கியது. காங்கிரஸ் அரசில் போலீஸ் துறை இந்த நிலைக்கு மாறிவிட்டது. டிஜிபி அளவிலான அதிகாரிகள் அலுவலகத்திலேயே விதிகளை உடைக்கிறார்கள் என்று கூறினர். ஆனால் நண்பர்களே, கதை இங்கே முடிவதில்லை. மாணிக்கத்தின் கடந்த காலத்தை ஆராய்ந்த போது அவர் எப்போதும் சர்ச்சைகளுடன் இருந்ததாக தெரிய வந்தது. 2012இல் ஒரு சம்பவம் உள்ளது, அதை நீங்கள் கேட்க வேண்டும். அப்போது அவர் மைசூரில் ஐஜி ஆக பணியாற்றிக் கொண்டிருந்தார். அவரது கீழ் ஒரு குழு இரவு நேரத்தில் ஒரு தனியார் பஸ்ஸை நிறுத்தியது. அந்த பஸ்ஸில் ஹவாலா பணம் சென்று கொண்டிருந்தது. போலீஸ் பஸ்ஸிலிருந்து 11 லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்ததாக கூறியது. இந்த தொகை நீதிமன்றத்திலும் காட்டப்பட்டது. ஒரு நல்ல நடவடிக்கை என மதிப்பிடப்பட்டது. ஆனால் கதையில் திருப்பம் வந்தது. கேரளாவின் ஒரு பெரிய நகை வணிகர் வெளியே வந்தபோது அவர் போலீசின் உண்மையை வெளிப்படுத்தினார். அந்த வணிகர் புகார் அளித்தார், அந்த பஸ்ஸில் 11 லட்சம் ரூபாய் இல்லை, 12 கோடி 15 லட்சம் ரூபாய் இருந்தது என்று. அவர் குற்றச்சாட்டு, போலீஸ் மீதமுள்ள 6 கோடி 40 லட்சம் ரூபாயை காணாமல் ஆக்கிவிட்டது என்று. யோசியுங்கள், இந்த கல்வியை எந்த திருடர்கள் செய்யவில்லை, காக்கி சட்டை அணிந்தவர்கள்தான் செய்தனர். அந்த ரேஞ்சின் ஐஜியான மாணிக்கம் மீது குற்றச்சாட்டு வந்தது. அப்போதும் ஒரு கலவரம் ஏற்பட்டது. சிஐடி விசாரணை நடந்தது. விசாரணையில் சில போலீஸ்காரர்களும் மாணிக்கத்தின் கீழ் பணிபுரிந்தவர்களும் இதில் ஈடுபட்டிருப்பது கண்டறியப்பட்டது. ஆனால் முரண்பாடை பாருங்கள். இவ்வளவு கடுமையான குற்றச்சாட்டுகளுக்கு பிறகும் மாணிக்கத்தின் தலைமுடி கூட நெருங்கவில்லை. அவரை அங்கிருந்து மாற்றி தலைமையகத்தில் ஒரு டெஸ்க் ஜாப்பிற்கு அனுப்பிவிட்டார்கள். மெதுவாக வழக்கு பூஜ்யமாக மறைந்துவிட்டது. இதுதான் நமது அமைப்பின் குறைபாடு. ஒரு பெரிய அதிகாரி தவறு செய்தால் அவருக்கு தண்டனை என்ற பெயரில் மாற்றல் மட்டுமே கிடைக்கிறது. இதனால்தான் இப்படி அதிகாரிகளுக்கு தைரியம் வந்துவிடுகிறது. 2017இல் அந்த வழக்கை ஆழமாக விசாரித்து கடுமையான நடவடிக்கை எடுத்திருந்தால் இன்று 2026இல் நாம் இந்த நாளை பார்க்க வேண்டியிருக்காது. ரம்யாவுக்கும் இந்த தைரியம் வந்திருக்காது. 17 கோடி ரூபாய் தங்கத்தை கடத்தி தன் தந்தையின் பலத்தால் தப்பித்துவிட முடியும் என்று. இப்போது ரம்யா ரங்கநாதன் வழக்கிற்கு திரும்பி வருவோம். மகள் பிடிபட்ட போது தந்தை மீதும் சந்தேகத்தின் சுடு நெருப்பு விழுந்தது. விசாரணை நிறுவனங்களுக்கு தெரிய வந்தது.
ரம்யா அடிக்கடி துபாய் செல்வது வழக்கம். ஒரு நடிகையாக அவர் வாழ்க்கை முறை மிகவும் உயர்ந்தது. ஆனால் 16 கிலோ தங்கத்தை இவ்வளவு ரகசியமாக மறைத்துக் கொண்டு வருவது ஒரு தொழில்முறை கடத்தல்காரனின் வேலை. கேள்வி: அந்த தங்கம் யாருக்காக கொண்டுவரப்பட்டது? இதன் பின்னால் ஏதாவது பெரிய வலையமைப்பு உள்ளதா? அந்த வலையமைப்பிற்கு போலீஸ் உயர் அதிகாரிகளின் ஆதரவு கிடைத்ததா? ரம்யா பிடிபட்ட போது விமான நிலையத்தில் சில போலீஸ்காரர்கள் அவளை காப்பாற்ற முயற்சித்ததாகவும் செய்தி வெளியானது. ஒரு கான்ஸ்டேபிளை பற்றி மேலிருந்து உத்தரவு வந்ததாகச் சொன்னார்கள். ரம்யாவை எந்த சோதனையும் இல்லாமல் வெளியே அனுப்பிவிட வேண்டும் என்று. அந்த மேல் இருப்பவர் யார்? அது மாணிக்கம்தானா? மாணிக்கம் எப்போதும் இந்த குற்றச்சாட்டுகளை நிராகரித்தாலும் இந்த இணைப்புகளை ஒன்று சேர்த்து பார்க்கும்போது படம் மிகவும் தெளிவாக தெரிகிறது. தந்தையின் பதவி, மகளின் கடத்தல், பழைய ஊழல் குற்றச்சாட்டுகள், இப்போது இந்த வைரல் வீடியோ, இவையெல்லாம் ஒரே திசையில் சுட்டிக்காட்டுகின்றன. சட்டையின் மறைவில் ஒரு பெரிய விளையாட்டு நடந்து கொண்டிருந்தது. இப்போது எழும் கேள்வி: மேலே என்ன நடக்கும்? மாணிக்கம் தற்போது இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளார். ஜூன் 2026, அதாவது சில மாதங்களில் அவர் ஓய்வு பெற இருந்தார். ஒரு மரியாதையான விடைபெறுதல், ஒரு அற்புதமான வாழ்த்து, போலீஸ் பதக்கம், அதன்பின் நல்ல ஓய்வூதியம், இவையெல்லாம் அவருக்காக காத்திருந்தன. ஆனால் இந்த ஒரு வீடியோவால் எல்லாம் நொறுங்கிவிட்டது. இப்போது ஓய்வு என்பது தொலைதூரம். அவர் மீது துறைசார் விசாரணை எனும் வாள் தொங்குகிறது. விசாரணையில் வீடியோ உண்மை என நிரூபிக்கப்பட்டால், சர்வீஸ் விதிகளை மீறியதாக இருந்தால் அவரது ஓய்வூதியம் நிறுத்தப்படலாம், பணியிலிருந்து பதவி நீக்கம் செய்யப்படலாம், குற்றவியல் வழக்கும் பதிவு செய்யப்படலாம். ஆனால் இது உண்மையில் நடக்குமா? அல்லது இந்த வழக்கும் பழைய ஃபைல்களைப் போல தூசி படிந்து போகுமா? அடிக்கடி காணப்படுவது, ஊடகங்களின் சத்தம் குறைந்தவுடன் இந்த வழக்குகளில் விசாரணை மெதுவாகி விடுகிறது. ஆதாரங்கள் இல்லாததால் கிளீன்சிட் கிடைத்து விடுகிறது. மாணிக்கமும் அதையே எதிர்பார்க்கலாம். அவர் தனது வழக்கறிஞர்கின் படையுடன் தயாராக உள்ளார். வீடியோவின் போலீஸ் ஆய்வு சோதனையை கோருகிறார். இதை அரசியல் சதி என்கிறார். தம் மகளின் வழக்கின் காரணமாகத்தான் இலக்காக்கப்படுகிறேன் என்று கூறுகிறார். ஆனால் பொதுமக்கள் இப்போது முட்டாள்கள் இல்லை. வீடியோவில் தெரிவது எந்த சதியின் பகுதியாக தெரியவில்லை. ஒரு அதிகாரியின் உண்மையான முகம் போல் தெரிகிறது. ஒரு தன் சக்தியின் போதையில் தன்னை மறந்த மனிதன். தன் அலுவலகத்தின் மூடிய அறையில் எதுவும் செய்யலாம், யாரும் பார்க்க முடியாது என்று நினைத்தவன். ஆனால் இன்றைய காலத்தில் ஒவ்வொருவரது பையிலும் ஒரு கேமரா உள்ளது, ஒவ்வொரு சுவருக்கும் காதுகள் உள்ளன என்பதை மறந்துவிட்டார். இந்த முழு சம்பவத்திலும் மிகவும் சேதமடைந்தது போலீஸ் துறையின் படம். நேர்மையான போலீஸ் அதிகாரிகள் நாளும் இரவும் உழைத்து தங்கள் உயிரை பணயம் வைத்து நமது பாதுகாப்பை காத்து வருகிறார்கள். இன்று அவர்களும் வெட்கப்பட வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. ஒரு டிஜிபி இப்படி செய்தால் கீழ் ரேங்க் அதிகாரிகள் மற்றும் கான்ஸ்டேபிள்கள் மீது இதன் தாக்கம் என்னவாக இருக்கும்? ஒழுக்கம் என்பது மேலே இருந்தே உடைந்து கொண்டிருக்கிறது. சமூக ஊடகங்களில் மக்கள் பல்வேறு விஷயங்களை பேசுகிறார்கள். சிலர் கூறுகிறார்கள் இந்த வீடியோ ரம்யா வழக்கிலிருந்து கவனத்தை திருப்ப லீக் செய்யப்பட்டதாக. சிலர் கூறுகிறார்கள் போலீஸ் துறையின் உள்ளே நடந்த உள்பகைமையின் விளைவு இது. ஒருவேளை யாரோ ஒரு இளநிலை அதிகாரி தனது மேலதிகாரியின் இந்த செயலை பதிவு செய்து வைரலாக்கி இருக்கலாம். காரணம் எதுவாக இருந்தாலும் உண்மை எல்லோர் முன்னாலும் வந்துவிட்டது. அந்த வீடியோ வைரலான போது எப்படி இருந்திருக்கும் என்று யோசியுங்கள். மாணிக்கத்தின் குடும்பத்தினர் மீது என்ன கடந்திருக்கும்? அவரது மனைவி, உறவினர்கள், நண்பர்கள் எல்லாரின் முன்னிலையிலும் அவரது மரியாதை என்ன ஆயிற்று? ஒரு கணத்தின் தவறு அல்லது பல ஆண்டுகளின் பழக்கம் அவரது வாழ்நாள் முழுவதும் சம்பாதித்தது, புகழ், பெயர் எல்லாம் மண்ணோடு மண்ணாக மாறிவிட்டது. இப்போது விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது. சிஐடி மற்றும் விஜிலன்ஸ் குழுக்கள் இந்த வீடியோவின் ஆழத்திற்கு செல்ல முயற்சிக்கின்றன. வீடியோவில் தெரியும் பெண் யார் என்று கண்டுபிடிக்க முயற்சிக்கப்படுகிறது. அவள் போலீஸ் ஊழியரா அல்லது வெளியூர் பெண்ணா? இவையெல்லாம் அவள் விருப்பத்திற்கு எதிராக நடந்ததா? அவள் விருப்பத்துடன் இருந்தாலும் ஒரு அரசு அலுவலகத்தில் இப்படி செய்வது குற்றம். அவள் மீது அழுத்தம் கொடுக்கப்பட்டிருந்தால், அவள் பயன்படுத்தப்பட்டிருந்தால் இந்த வழக்கு இன்னும் கடுமையானதாக மாறும். இது வெறும் ஒழுங்கின்மை மீறல் மட்டுமல்ல, இது பதவியின் துஷ்பிரயோகம் மற்றும் சுரண்டல் வழக்காக மாறும். ரம்யா ரங்கநாதன் தற்போது ஜாமீனில் வெளியில் இருக்கிறாரா அல்லது சிறையில் இருக்கிறாரா என்பது தெளிவாக இல்லை. ஆனால் அவரது வழக்கின் ஃபைல்களும் இப்போது மீண்டும் ஆய்வு செய்யப்படலாம். அப்பா மற்றும் மகள் இருவரும் இப்போது சட்டத்தின் சங்கிலியில் சிக்கியுள்ளனர். அந்த சட்டம், அதற்கு அவர்கள் ஒரு காலத்தில் காவலர்களாக இருந்தார்கள். நண்பர்களே, இந்த சம்பவம் நமக்கு ஒரு பெரிய பாடத்தை கொடுக்கிறது. பதவி, பணம் மற்றும் அதிகாரம் இவையெல்லாம் ஒரு போதை. போதை அளவு மீறிய போது மனிதனின் அழிவு உறுதி. டாக்டர் எஸ். கே.
மாணிக்கம் தனது வாழ்க்கையில் எல்லாவற்றையும் அடைந்திருந்தார். ஒரு அற்புதமான தொழில் வாழ்க்கை, உயர் ஸ்தானம், செல்வம். ஆனால் தனது குணத்தை காப்பாற்ற முடியவில்லை. இறுதியில் பணமும் பயன்படவில்லை, அதிகாரமும் பயன்படவில்லை. மிச்சம் வந்தது அவமானம் மட்டுமே. இந்த கதையை சொல்லும் என் நோக்கம் யாருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் துளைக்க அல்ல, அல்லது யாரையும் தாழ்த்திக் காட்டுவது அல்ல. எங்கள் சமுதாயத்தில், எங்கள் அமைப்பில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை உங்களுக்குச் சொல்வதே என் நோக்கம். நாம் விழிப்புடன் இருக்க வேண்டும். காக்கி சட்டையின் பின்னால் ஒரு மனிதன் இருக்கிறான். அந்த மனிதனும் தவறு செய்யலாம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கண்களை மூடிக்கொண்டு யாரையும் நம்பக்கூடாது, அவர் எவ்வளவு பெரிய அதிகாரியாக இருந்தாலும் சரி. இப்போது பார்க்க வேண்டியது கர்நாடக அரசு இந்த வழக்கில் என்ன முன்மாதிரியை நிறுவுகிறது என்பதுதான். மாணிக்கத்திற்கு வருங்காலத்தில் மற்ற அதிகாரிகளுக்கு ஒரு பாடமாக இருக்கும் தண்டனை கிடைக்குமா, அல்லது சில நாட்கள் கூச்சலுக்கு பிறகு எல்லாம் மீண்டும் முன்போல் ஆகிவிடுமா? இது காலம்தான் சொல்லும். ஆனால் ஒன்று உறுதி, இந்த கரையை அழிப்பது இப்போது அவ்வளவு எளிதான காரியமில்லை. நண்பர்களே, இந்த முழு பிரச்சனையில் உங்கள் கருத்து என்ன? இந்த வீடியோ உண்மையிலேயே AI ஜெனரேட் செய்த அல்லது போலி வீடியோவாக இருக்க முடியுமா, அல்லது இது ஒரு ஊழல் அதிகாரியின் உண்மையான கதையா? ரம்யாவின் தங்கக் கடத்தலில் அவரது தந்தையின் கை இருக்கிறதா என்று நினைக்கிறீர்கள்? உங்கள் எண்ணங்களையும் கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸில் எங்களுக்கு சொல்லுங்கள். உங்கள் கமெண்ட்டுகள் எங்களுக்கு மிகவும் முக்கியம். இந்த வீடியோவும் இந்த தகவலும் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும், உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் பகிரவும். அவர்களுக்கும் உண்மை தெரிய வரும். நீங்கள் எங்கள் சேனலுக்கு புதியவராக இருந்தால், இன்னும் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் இப்போதே சப்ஸ்கிரைப் பொத்தானை அழுத்தவும், பெல் ஐகானை அழுத்தவும். நாங்கள் இது போன்ற எந்த சுவாரஸ்யமான கதையை கொண்டு வந்தாலும் அதன் அறிவிப்பு முதலில் உங்களை அடையும். விரைவில் திரும்பி வருகிறேன், மேலும் ஒரு உண்மை மற்றும் மயிர் சிலிர்க்க வைக்கும் கதையுடன். அது சமுதாயத்தின் இருண்ட பாதைகளில் எங்கோ மறைந்திருக்கிறது. நண்பர்களே, சற்று யோசித்துப் பாருங்கள். ஒரு ஏழை தாய் தன் பிள்ளையின் பசிக்காக ஒரு வேளை உணவை திருடினால் சட்டம் உடனே பாய்கிறது. ஆனால் 15 கோடி ரூபாய் தங்கத்தை கடத்தியதாக குற்றம் சாட்டப்பட்ட ஒரு அதிகாரியின் மகளுக்கு மட்டும் சட்டம் ஏன் இவ்வளவு மென்மையாக இருக்கிறது? இதுவா நாம் எதிர்பார்க்கும் சமமான நீதி? நிர்வாகத்திறன் கொண்ட ஒரு தந்தை தன் மகளை தவறான பாதையில் செல்வதை தடுக்க தவறியது ஏன்? அதிகார போதையில் நாம் நம் குடும்பத்தின் ஒழுக்கத்தையே மறந்துவிடுகிறோமா? எந்த காக்கிச் சட்டையை பார்த்தால் பெண்களுக்கு பாதுகாப்பு என்ற உணர்வு வர வேண்டுமோ, அதே சட்டை அணிந்த அதிகாரி தன் அலுவலகத்திலேயே இப்படிச் செய்யத் துணிந்தால் சாமானிய பெண்கள் யாரிடம் போய் நீதி கேட்பார்கள்? இந்த வீடியோ உண்மையிலேயே AI தொழில்நுட்பத்தால் உருவாக்கப்பட்ட சதி என்று நீங்கள் நம்புகிறீர்களா, அல்லது மாட்டிக்கொண்ட ஒரு அதிகாரி சொல்லும் மழுப்பலான காரணமா? இத்தனை ஆதாரங்கள் இருந்தும் அந்த அதிகாரி மீண்டும் கிளீன் சிட் பெற்று பதவிக்கு வர வாய்ப்புள்ளதா? உங்கள் கருத்து என்ன? மாணிக்கம் போன்ற அதிகாரிகளுக்கு வெறும் பணியிடை நீக்கம் போதுமா, அல்லது அவர்களின் ஒட்டுமொத்த பதவியையும் பறித்துச் சிறையில் அடைக்க வேண்டுமா? இறுதி உரைக்கான முடிவுரை. இந்த கேள்விகளுக்கான உங்கள் பதில்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் ஆணித்தரமாக பதிவு செய்யுங்கள். உங்கள் ஒவ்வொரு கருத்தும் நம் அமைப்பை சீர்திருத்த உதவும் ஒரு குரலாக மாறட்டும். மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இந்த வீடியோவை பகிர்ந்து விழிப்புணர்வை ஏற்படுத்துங்கள். நன்றி. அடுத்ததாக, இந்த IPS அதிகாரிக்கு எதிராக எடுக்கப்பட்ட CID விசாரணையின் சமீபத்திய தகவல்களை சேகரித்து தரவா? அதுவரை நீங்களும் உங்கள் குடும்பத்தையும் கவனித்துக் கொள்ளுங்கள். எச்சரிக்கையாக இருங்கள், பாதுகாப்பாக இருங்கள். எங்கள் சேனலை பார்த்து கொண்டே இருங்கள். கதையை கொண்டு வந்தாலும் அதன் அறிவிப்பு முதலில் உங்களை அடையும். விரைவில் திரும்பி வருகிறேன், மேலும் ஒரு உண்மை மற்றும் மயிர் சிலிர்க்க வைக்கும் கதையுடன். அது சமுதாயத்தின் இருண்ட பாதைகளில் எங்கோ மறைந்திருக்கிறது. அதுவரை நீங்களும் உங்கள் குடும்பத்தையும் கவனித்துக் கொள்ளுங்கள். எச்சரிக்கையாக இருங்கள், பாதுகாப்பாக இருங்கள். எங்கள் சேனலை பார்த்து கொண்டே இருங்கள்.